ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சிஸ்டரோடைய டாட்டர் அவங்களுக்கு கிராஜுவேஷன் டே. அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பாப்பா வந்து இப்போது ஒரு காலேஜில் படிச்சிட்ருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் டே நடக்கிற காலேஜும் படிக்கிற காலேஜும் பக்கத்தில் தான். ஸோ அவங்களுடைய காலேஜ் பஸ்லேயே நாங்கள் பெர்மிஷன் கேட்டு 1 டே மட்டும் வரோம் அப்படின்னு சொல்லி அதிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கோம். அவங்க காலேஜுக்கு பக்கத்தில் நாங்கள் இறங்கிட்டோம். இதுதான் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸு. முன்னாடி நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தென்னங்கீத்து அண்ட் தென் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த டெக்கரேஷன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் நாங்கள் போக ஆரம்பித்தோம். லைனாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மோளம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த காலேஜோடைய நேமுக்கு தகுந்த மாதிரி பாரதியாரோடைய சிலை என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேம்பஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்ரீனாக நிறைய மரம் செடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். கிராஜுவேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் காலையில் குயிக்காக கிளம்புனதால ஃபுட் எதுவும் சாப்பிடல வீட்டில். அதனால் அம்மா டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் ஒரு குட்டி பாப்பா கூட்டிகிட்டு போயிருந்தேன். என்னுடைய பேபி 18 மந்த் பேபி. அவங்களுக்கும் இட்லி எல்லாம் ஊட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கும் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் ஆடிட்டோரியத்தை நோக்கி நடந்துகிட்ருந்தோம். ஆடிட்டோரியத்துக்கு ஃப்ரண்ட்லேயுமே இந்த மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோடய அக்கா பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இருந்தாங்க. என்னுடைய அண்ணா பொண்ணும் கூட வந்திருந்தாங்க. பாப்பாவை அவங்க தூக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ ஆடிட்டோரியத்துக்குள்ளே போய் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டுருந்தோம். நாங்கள் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே சீஃப் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டை ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க வியர் பண்ணுற கோட்டெல்லாம் போட்டு அந்த மோளத்தோட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ஆடிட்டோரியத்தோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா அன்னை தெரசா ஆடிட்டோரியம். ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம். ஒரு 3500 பீப்புள் கிட்ட இந்த ஆடிட்டோரியத்தில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேட்சுக்கு கிராஜுவேஷன் டே அன்னைக்கு 2 பேட்சு கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 1500 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாம் மேலே போயிட்டு அவங்களுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல உட்கார ஆரம்பித்தாங்க. என்னோடய எப்போ சர்டிஃபிகேட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததும் அவங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறதால உடனேவே கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி நம்ம ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கேன்டீன் இருந்துச்சு. கேன்டீனில் கொஞ்சம் சமோசா டீ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 1 ஹவர் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு பாப்பா வந்துட்டாங்க. காலேஜில் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்காக நாங்கள் இன்னொரு பிளாக்குக்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த மெயின் பிளாக்கில் வந்து இந்த ரங்கோலி போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிராஜுவேஷன் டேக்கு தகுந்த மாதிரி கிராஜுவேட் மேலே கேப்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரங்கோலி. இந்த இன்ஸ்டியூட்டில் தான் நானுமே ஒர்க் பண்ணேன் ப்ரொஃபஸராக. நான் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணேன். இன்ஜினியரிங் காலேஜ் இந்த கேம்பஸில் இல்லை, இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கேம்பஸில் இருக்குது. இப்போது நான் ஒர்க் பண்ணலை. பாப்பா இருக்கிறதால அவங்கள டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒர்க் பண்ணாமல் இருக்கேன். இப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. இருந்தாலும் பாப்பா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுங்கிறதால ஒர்க் போகாமல் இருக்கேன். காலேஜ் கேம்பஸில் தோழியில் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிராஜுவேஷன் வாங்குகிற பொண்ணுங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு அவங்க வாங்க போயிருக்கிறதால அவங்க பேரண்ட்ஸ் தோழியில் போட்டு குழந்தைய தூங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வர பேரண்ட்ஸுங்க அல்லது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் 3 பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல இருக்குது. ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காளான் பிரியாணி, ரைத்தா, தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு காலேஜ் கேம்பஸுக்கு பக்கத்துலவே பஸ் இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் ஏறினோம்னா நேராக ஊருக்கு வந்துடலாம். அந்த பஸ்ஸை பிடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக வந்துட்டுருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஒரு திருவிழா போல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கூட்டம் உள்ள கார் பார்க்கிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக கேம்பஸ் விட்டு வெளியில் வந்துட்டுருந்தோம்.
இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்கு போயிடலாம், இல்லைனா 2 3 பஸ்ஸுங்க மாறணும் அப்படின்றதுக்காக போயிட்டு நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பஸ்ஸும் வந்துருச்சு. இந்த கிராஜுவேஷன் டேவை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் 2014 கிராஜுவேட் ஆனேன். அப்போ நம்மக்கிட்ட இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லை கேமராஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கையில் இருக்காது. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. காலேஜ்லேயுமே அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ கொடுக்கல. பட் இவங்களுக்கெல்லாம் காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ கொடுத்தாங்க. நீங்கள் யாரெல்லாம் கிராஜுவேட் பட் உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.